நேற்று நம்மையெல்லாம் விட்டு மறைந்த செங்கொடி மன்னன் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி சில வார்த்தைகள். ஒரு வரலாறாக வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்கின்ற அளவில் நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய விஷயம். மக்கள் தலைவர் என்று பலரும் சொல்லக்கூடிய நிலையில் மக்களுக்காக உழைத்த உண்மையான மக்கள் தலைவர் என்றால் அவர்தான். அவர் 1924 டிசம்பர் 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தாலும் கூட தன்னுடைய சமூகம் சார்ந்த மக்களுக்கோ அல்லது தான் பிறந்த பகுதி மக்களுக்கோ போராடாமல் தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்காக போராடினார். வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். அது மட்டுமல்லாமல் மக்களுக்காக சிறை சென்ற அந்த அனுபவமும் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களெல்லாம் அரசியலில் இருந்தார்கள் என்கின்ற நிலையில் அவரை நாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஆச்சரியமான தலைவர்களில் ஒருவராக அவர் திகழ்கிறார். இப்படிப்பட்ட மக்கள் தலைவரை மக்கள் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் ஒன்று. இவர் 3 தேர்தலில் போட்டியிட்டார். அதில் குறிப்பாக 1999 கோயமுத்தூரில் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட பொழுது கூட அவர் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் 3 தேர்தலிலும் அவர் தோற்றாலும் கூட இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களின் மனங்களில் வென்றிருக்கிறார். அவர் ஆட்சி புரிகிறார். எல்லா மக்களுடைய மனங்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசியலில் தூய்மை, நேர்மை, உண்மை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஐயா நல்லக்கண்ணு இருக்கிறார்கள். அதை பல விஷயங்களில் நாம் படித்து பார்க்கிறோம். அதை கேட்டு அந்த விஷயங்களை உள்வாங்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு நேர்மையான மனிதரா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கிறது. அவருக்கு ஒரு நிறுவனம் ஒரு கார் பரிசு கொடுக்கும் பொழுது அதை அவர் சார்ந்த கட்சிக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், காரை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், ஆனால் அதை பெட்ரோல் போடுவதற்கு எனக்கு பணம் இல்லை, அதனால் நான் கட்சிக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு கூட தகைசால் விருதும் 10 லட்சம் ரூபாயும் பணமும் கொடுக்கும் பொழுது அந்த தொகையையும் கட்சிக்காக அர்ப்பணிக்கிறார். உண்மையான, நேர்மையான, இன்னும் சொல்லப்போனால் சத்தியம் நழுவாத ஒரு வாழ்க்கையை ஒரு அரசியல்வாதி வாழ்ந்தார் என்றால் பலரை நாம் சொல்வோம். அதில் கக்கனை சொல்வோம், காமராஜரை சொல்வோம். ஆனால் நம்முடைய வாழ்நாள் காலத்தில் 2026 நம்மோடு இதுவரை பயணித்த ஒரு தலைவர் என்றால், செங்கொடி வேந்தன் என்றால் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய தலைவர், அரசியலில் அப்பழுக்கற்றவர். அரசியல் என்றால் சாக்கடை என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, அரசியலில் சந்தனமும் இருக்கிறது என்பதற்கு ஏற்ப இவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருந்தது. கடைசி வரை சிறிய வீட்டிலேயே எவ்வித சேமிப்பும் இல்லாமல் இருந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருந்தவர். இவரை போன்றவர்களெல்லாம் கடந்த காலங்களில் மற்ற கட்சிகளிலோ அல்லது அரசியலிலேயோ பயணிக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இவர் உண்மையிலேயே மக்கள் தலைவர் என்பதை தாண்டி மக்களுக்கான தலைவராக வாழ்ந்திருக்கிறார். வாழும் பொழுது ஒரு உதாரண புருஷனாக திகழ்ந்திருக்கிறார். அவருடைய இந்த மரணம் என்பது செங்கொடிகளுக்கு மட்டும் கண்ணீரை வரவழைக்கவில்லை, தமிழர்களான நமக்கும் செந்நீரை வரவழைக்கிறது. இவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதையும் தாண்டி இவர் அரசியலில் எப்படி நேர்மையாக, தூய்மையாக, உண்மையாக இருந்தாரோ அதை இன்றைய அரசியல்வாதிகள் பின்பற்ற வேண்டும். அந்த நேர்மையையும் உண்மையையும் சத்தியத்தையும் வளரும் அரசியல் இளைய தலைமுறைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊறியவர், மக்களுக்காக போராடியவர், இப்படி அப்ப அழுக்கற்ற ஒரு சிறந்த தலைவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு தலைவரையும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஆம், அது காமராஜர் என்கின்ற மிகப்பெரிய சகாப்தம். தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர்களில் 1954 முதல் 63 வரை ஆட்சி பொறுப்பில் 9 வருடங்கள் 193 நாட்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து அனைத்து இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய மகான் என்றால் அது காமராஜர் அவர்கள்தான். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக, தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். இவருடைய பிறந்த தினம் 1903ஆம் வருடம். 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர் படிக்கும் பிள்ளைகளுடைய கஷ்டங்களை உணர்ந்தார். ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்பதை சிந்தித்தார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சிந்திக்க வேண்டிய செயலை சாதாரணமான ஒரு 6ஆம் வகுப்பு மாணவராக இருந்து
ஒரு முதல்வரான அவர் சிந்தித்ததற்கு பிறகு கொண்டு வந்த திட்டம்தான் சத்துணவு திட்டம். அது மட்டுமல்லாமல் ஏழை மாணவர்கள் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டம் மட்டுமல்ல, கல்வியில் நிறைய சலுகைகளை அளித்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இன்றளவும் பேசப்படக்கூடிய பல அணைக்கட்டுகளை காமராஜர் காலத்தில் தான் கட்டப்பட்டது. பல தொழிற்சாலைகள், ஏன் நெய்வேலி சுரங்கம் முதல் திருச்சியினுடைய பெல் நிறுவனம் முதற்கொண்டு அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்படி அவர் மக்களுக்காக வாழ்ந்தார். ஆனாலும் கூட மற்றவர்கள் தங்களை ஒரு அவச்சொல் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய தாயாரை கூட உடன் வைத்துக்கொள்ள விரும்பாமல் சொந்த ஊரிலேயே இருக்க செய்தார். இதனுடைய ஒரு சம்பவங்கள் கூட சொல்லுவாங்க. அதாவது அவருடைய சொந்த ஊரில் ஒரு பைப்பு போட்டாங்க. ஆனால் மற்ற தெருவில் உள்ள மற்ற வீட்டுகளுக்கெல்லாம் வரலன்னொடனே காமராஜர் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டு அங்கே உள்ள நகராட்சி அலுவலர்களை கூப்பிட்டு அந்த பைப்பை உடனே ரிமூவ் பண்ண சொன்ன அந்த சரித்திரங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். இவையெல்லாம் அவர் ஒரு உத்தம புருஷனாக வாழ்ந்ததற்கு உண்டான அடையாளங்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அரசியலிலேயே மிகப்பெரிய ஒரு தூய்மையான அரசியல்வாதி என்கின்ற அவருடைய ஆட்சியும் அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்த அமைச்சர்களும் சிறப்பானவர்களாக இருந்தார்கள். அதில் ஒரு நபருடைய பெயரை சொல்ல வேண்டுமென்றால் ஐயா கக்கன் அவர்களை சொல்லலாம். நேர்மையான சிகரமாக இருந்தார். அவர் இறந்து போகும்போது எப்படி இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். மாற்று சட்டை போடுவதற்கு கூட வழியில்லாமல் இருந்த சட்டையை துவைத்து போடக்கூடிய நிலையில்தான் கக்கன் அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்றால், அவர் நேர்மையாக இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய அமைச்சரவை சகாக்களையும் நேர்மையாக நடத்தினார். இப்படிப்பட்ட நேர்மையின் சின்னமாக இருந்த காமராஜர் ஐயா அவர்கள் பதவியினுடைய மாற்றங்கள் சில விஷயங்களை கட்சியில் கொண்டு வரும் பொழுது சிறியவர்கள் கட்சிக்கு வர வேண்டும், அனுபவஸ்தர்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முதல்வர் பதவியையே ராஜினாமா செய்தார். இன்று ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பவர்கள் அதை விட்டு கொடுக்காமல் அடம்பிடிப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மேல் நகராட்சி தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏ, எம்பி என்று சொல்லலாம், அமைச்சர் என்று சொல்லலாம். ஆனால் முதல்வராக இருந்து கொண்டு மக்களை பற்றி சிந்தித்தது மட்டுமல்ல, மக்களுக்காக கட்சிக்காரர்கள் செய்ய வேண்டிய தியாகத்தை சொல்லும் பொழுது மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்து மற்றவர்களுக்கு வழிவிட்ட அந்த பெருந்தன்மையையும் காமராஜர் அவர்களை தான் சாரும். அது மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் காமராஜரிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் சிறந்து விளங்கினார். இப்படிப்பட்ட இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்பது தமிழர்களான நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை நாங்கள் நினைத்து அவருக்காக அவருடைய சீரிய செயல்களை நினைவுபடுத்தும் பொழுது அருமை தலைவர் காமராஜர் அவர்களையும் நினைவுபடுத்திதான் ஆக வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறோம். ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் சேவை செய்தால் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் இருவரும் செய்தார்கள். மக்கள் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது மட்டுமல்ல, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், தியாகச்சீலர்கள். அந்த இருவரும் தமிழக மக்கள் அல்லது தமிழகம் கண்டெடுத்த ஒரு தவ புதல்வர்கள். இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது வளரும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. வளரும் இளைய தலைமுறைகள் எல்லாம் வாழ்ந்தவர்களை பற்றி நாம் செய்திகளை, பாடங்களை படிக்கும் பொழுது இந்த இரு தலைவர்களுடைய வரலாற்று உண்மைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் நாம் மறக்க முடியாது. இவர்களுடைய வாழ்வியல் நடைமுறையும் வாழ்வியல் வரலாறும் வளரும் இளம் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழர்களும் படிக்க வேண்டிய பாடங்கள், தமிழ்நாட்டு மக்கள்கள், மாணவர்கள் படிக்க வேண்டிய இரு அற்புதமான புத்தகம் என்றால் ஒன்று ஐயா நல்லக்கண்ணு, இன்னொன்று பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். அன்புடன் முகமது இஸ்மாயில், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. நன்றி.